பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வையும் எங்கே இருக்கிறது? தைலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. சரியா சொன்னீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் சரியா சொன்னதுக்காக. பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வை தைலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரே தலைமை தான், ஒரே தலைவர் தான். தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் துளியும் பயனில்லை. தொண்டனும் ஏற்க மாட்டான். மக்களும் ஏற்க மாட்டார்கள் அல்லது பார்க்க மாட்டார்கள். காவல்துறை தலைமைக்கும் உள்துறை தலைமைக்கும் எல்லாமும் தெரியும் என்றாலும் முறைப்படி புகார் மனு கொடுத்திருக்கிறோம். ஊடகங்களுக்கும் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பாமக தலைவர் என்ற பெயரோடு அடையாளத்தோடு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதீர்கள், பதிவு செய்யாதீர்கள். பாமகவின் நிறுவனர் தலைவராக தைலாபுரத்தில் இருந்து மருத்துவர் ராமதாசு இதை சொல்லுகிறேன். பாமகவின் நிறுவனர் தலைவராக தைலாபுரத்தில் இருந்து மருத்துவர் ராமதாசு இதை சொல்லுகிறேன். அதாவது இப்போ மீறி நடைபயணம் போயிட்டு இருக்காங்க. இதனால அன்புமணி மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல கட்சி ரீதியா? அதெல்லாம் தேவையில்லாத நீங்க தான் கேட்கலாம். உங்க மூலம் சொன்னாலே போதும், ஊடகங்கள் மூலமாக சொன்னாலே போதும். இந்த வாரம் ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தும் போது அதாவது வண்டியர்களுக்கான 10.5% தொடர்பானது முடிந்து போன விஷயம், அது குறித்து நீ பேச வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறேன்? அது சரியான கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அது முடிஞ்சு போன விஷயத்த கிளறி அது ஒரு பக்கம், ஊதி நெருப்பு அது ஒரு பக்கம் பெருசாகிட்டு இருக்காங்க. தேவையில்லாது யார் இந்த 20% பெரிய பயனடைந்தார்களோ அவங்களெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து இந்த 10.5 கழிக்கக்கூடாது. நாங்கள் குறைவாக தானே கேட்குறோம். இப்போ தமிழகத்தில் ஆணவ கொள்ளை சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? தடுக்க முடியாமல் போலீஸார் திணறி வராது. அது நான் சரியாக இருக்குது. அந்த விஷயம் இப்போ ஒரு புரிதல் இல்லை, ஆணவ கொலை பற்றி ஒரு புரிதல் இல்லை. அடுத்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கிறோம். சரி.